தமிழ்நாட்டில் பெங்கல் புயல் பயங்கரமாக ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்கு. பயங்கர மழையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கனமழையாக இருக்குது. இந்த ஒரு கனமழையில் ஒரு ஹில் ரைடு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம சேலத்தில் இருந்தாலே நமக்கு ஏற்காடு பக்கம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏற்காடு பிளான் பண்ணி இந்த ஒரு புயலில் ஏற்காடு வந்திருக்கோம். பயங்கர ஒரு மழையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, அதுவும் பைக் ரைடு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வாங்க அப்படியே மேலே எப்படி இருக்குது, பயங்கர மிஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலாம். நடுவில் சின்ன சின்ன அருவிகள்லாம் வரும், அதுவும் பயங்கர மழை பெஞ்சிருக்கா, சும்மா செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக மேலே போய் சின்னதாக ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு அதுதான் இன்றைக்கி பிளானு. சும்மா ஒரு மேலே போய் சுற்றி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது. சும்மா டீ அண்ட் பஜ்ஜி சாப்பிட்டாரு தான் பிளான் இன்றைக்கி. ஸோ வாங்க மக்களே, இன்றைக்கி நாம் இந்த ஒரு பெங்கல் புயல் ரைடு ஓகேங்களா, ஸ்டோம் ரைடு இன்றைக்கி நாம் போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள்லாம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மலையில் இப்படி ஒரு ரைடு அவசியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவசியம்தான். இந்த மாதிரி ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம எப்போ பண்ண போகிறோம்? நாங்கள் சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசில் காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரி வருவோம். இந்த மாதிரி ஸ்டோம், இந்த மாதிரி மழை அப்படின்னா நாங்கள் ஏற்காடு வருவோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தாங்க வந்துருவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஏற்காடு வந்திருக்கோங்க. நான் ஏற்காடுக்கு கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து கவுண்டபிளே கிடையாது, எவ்வளோ வாட்டி வந்திருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு மோர் தென் ஒரு 100 டைம்ஸாக வந்திருப்பேன். பட் எனக்கு எப்பயுமே ஏற்காடு வந்து ஸ்பெஷல் தான். அண்ட் தென் சேலம் சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஏற்காடு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வெரி ஈஸிங்க. சேலம் சிட்டிலேருந்து ஏற்காடுக்கு ஜஸ்ட் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, சென்னை பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சிட்டிக்குள்ளார என்ட்ரி ஆகி ஜஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஏற்காடு அடிவாரத்துக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிடலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஹில் ரைடை வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி வித் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அப்படின்னா அதை நான் ஏற்காடுன்னு சொல்லுவேன். ஸோ அதுவும் இப்போ இந்த ஒரு ஸ்டோம், இந்த ஒரு பெங்கல் புயலில் ஏற்காடுக்கு வந்திருக்கிறது உண்மையாலுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டாக பிளான் பண்ணது தான். ஸோ அப்படியே ஃபர்தராக அப்படியே மேலே போயிட்டு இருந்தோம். காலையிலேருந்தே பயங்கர ஒரு மழையாக தான் இருந்துச்சு. அதுவும் ஏற்காடு ஏறின உடனே பயங்கர மழையாக இருந்துச்சு. சும்மா பயங்கரமாக பாருங்கள், மழை வந்து அதுவும் மிஸ்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கீழே எப்படி இருக்குது அப்படின்னா மேலே எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அப்படியே ஃபர்தராக மேலே ஏறி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே ரூட்ஸ்லாம் தெரியவே இல்லை, அப்படி தான் இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக இங்கெல்லாம் தண்ணி வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா தான் வரும். பாருங்கள், கீழே இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இந்த இடம். இங்கேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சும்மா சூப்பராக இங்கே குளிக்கலாங்க. எப்படி ஒரு வாரம் 10 நாளைக்கு இங்கே தண்ணி வந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வரலாங்க. அடுத்த 10 நாளைக்கு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே ஏறிட்டீங்க அப்படின்னாலே நிறைய ஃபால்ஸ் நீங்கள் ஜாலியாக குளிக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் இந்த ஃபால்ஸில் வந்து இவ்வளோ தண்ணி வந்து நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. குளிக்க தான் முடியல. அட்லீஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸாவது எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது நமக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, இல்லாட்டி ஏதாவது ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போடுற அளவுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக போயிட்டு நின்று அட்லீஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறையாவே இந்த மாதிரி சின்ன ஃபால்ஸ் நீங்கள் நம்மளே சொன்ன மாதிரி ஏற்காடு மேலே போகிற வரைக்குமே நிறைய சின்ன ஃபால்ஸ் இருக்கும். ஏற்காடு மேலேயும் வந்து உங்களுக்கு கிளியூர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நாகலூர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அது நான் தனியாக நிறைய வீடியோஸில் ஏற்காடு பற்றின வீடியோஸு நிறைய என்னோடய சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள், உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டெஸ்டினேஷன் தாங்க ஏற்காடு. அதுவும் ஹில் ஸ்டேஷனில் ஊட்டி, இந்த கொடைக்கானல் மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஏற்காடு. நம்ம வந்துட்டோம், பாதி தூரம் வந்துட்டோம். இதுதான் 60 அடி பாலம் சொல்லுவாங்க. கீழேருந்து வந்த பாதம் பாருங்கள், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஹெவி ரெயினுங்க. மிஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. கீழே பாருங்கள், ஏதாவது தெரியுதா? இங்கேருந்து பார்த்தா சேலம் சிட்டியே தெரியுங்க.
பட்டு சுத்தமாக சேலம் சிட்டியாவது ஏதாவது ஒன்றுமே தெரியல, எல்லாம் மிஸ்டாக தான் இருக்குது. ஹெவி ரெயின் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இந்த ஃபால்ஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஃபால்ஸ் வரும். விஷுவலாக வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வரும். கிராஸ் ஆகிட்டோம். பட் இன்றைக்கி பாருங்கள் ஃபுல் தண்ணிங்க. பாருங்க எப்படி அப்புறம் அடித்து தள்ளிட்டு போயிட போகிறோம், அந்த அளவுக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக போயிட்டுருங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே நம்ம சேலம் மாவட்டத்துக்குள்ளார வரும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த ஆத்துக்காடு, அப்புறம் இந்த சாரதா காலேஜ், இந்த பேலன்ஸ்குள்ளார பூந்து அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக போய் அப்படியே இது வந்து திருமணிமுத்தாரில் போய் கலக்கும். இன்றைக்கெல்லாம் பயங்கரமான வெள்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீழெல்லாம். இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு அடுக்கடுக்காக மவுண்டன்ஸ் அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஃபோட்டோஸ் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றுமே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபுல் மிஸ்ட்டு தான். மேலே பாருங்கள், இங்கிருந்து பார்த்தாலே ஷேவராயன் அந்த ஹோட்டல் தெரியும், அதுவும் தெரியல. இந்த வியூ தான் நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தது. இந்த வியூ தான் இது. ஆக்சுவலாக இன்னொரு நாள் நாங்கள் வர்றப்ப எடுத்தது பழைய வீடியோ இது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த கிளிப்ஸில் பார்த்தீங்களா, அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. இப்போ சுத்தமாகவே தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மிஸ்டாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக ரோடே நிறையா வந்து தெரியல. சம்டைம்ஸ் வந்து எனக்கே அப்படியே கதிகலகிற மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வருது, அந்த மாதிரி ஷாக் ஆகிற மாதிரிலாம் நிறைய மூமெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்துச்சுங்க. வழியே தெரியல ஒரு இடத்துல, திடீர்னு பார்த்தா வந்துருக்கு. கிளைமேட் வாஸ் ஆசம்ங்க. கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு. இது என்னடா சேலம் ஏற்காடா இல்லை காஷ்மீர் ஸ்ரீநகரா அப்படின்ற அளவுக்கு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சில்னஸ்ஸு. அதுவும் இன்றைக்கி நான் ஆக்சிடெண்ட்டாக தான் நான் வந்து அந்த ஸ்ரீநகர் போனப்போ ஒரு கோட்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டு -5 டிகிரி -10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் போட்டு வந்திருந்தேன். நான் போட்டு வந்ததுனால எனக்கு ஏதோ பரவலையாக தெரியுது, இல்லாட்டி பயங்கர ரிஸ்க்காக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் பிளான்டே கிடையாது, சும்மா கீழே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், சும்மா ஏதாவது மழை எப்படி பெய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபஸ்ட்டு 2 பெண்டு வரைக்கும் எழுதிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம். பட் ஃபுல்லாக மேலே வரைக்கும் வருவோம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சும்மா கிளம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் அவ்வளோதாங்க 19th பெண்ட் வந்தாச்சு, அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக இதை தான் லாஸ்ட் பெண்டாக கன்சிடர் பண்ணுவேன். 20 பெண்டு தான் சேலம் ஏற்காடில். ஸோ இங்கேருந்து பார்த்தேன்னா யூஸ்வலாக இந்த வியூவில் இங்கேருந்து பார்த்தேன்னா மேட்டூர் வரைக்கும் தெரியுங்க, மேட்டூர் டேமே தெரியும். பட் இன்றைக்கி பக்கத்தில் இருக்க மரமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு மோசமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற முன்னாடி இருக்க ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடி இருக்க வண்டி கூட தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மேட்டூர் மட்டும் எப்படி தெரியும்? அவ்வளோதான், நம்ம ஏற்காடு வந்தாச்சு. அதுவும் இந்த ஸ்டோமில் இந்த பெங்கல் கோயிலில் ஏற்காடு வந்தாச்சு. நம்ம யூஸ்வலாக வந்தோம் அப்படின்னா அப்படியே ஜாலியாக இங்கே என்னென்ன பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஏற்காடு வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி அந்த வீடியோ கிடையாது. இன்றைக்கி ஜஸ்ட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து. ஏற்காடா காஷ்மீரா அப்படின்னு தெரிலங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஷ்மீரா இல்லை ஏற்காடா அப்படின்னு தெரியவே இல்லை. அந்தளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் லேக்லாம் உண்மையாலுமே பாருங்கள், மிஸ்ட்லாம் இறங்கி வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லேக்கே தெரியாது, அந்த அளவுக்கு மிஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி சண்டே. ஆக்சுவலாக ஏற்காடு பயங்கர கூட்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி புயல்னால நிறைய கடைகளே சாத்தியிருக்காங்க. மக்கள் நடமாட்டமும் கம்மியாக இருக்குது. நம்மளை மாதிரி கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பைக்கில் வந்துடுறாங்க. நிறைய பேர் நம்ம போகிறப்பே சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் கூட்டமாக இருக்குது. நான் அப்படியே ஃபர்தராக நம்ம யூஸ்வலாக நிறையா மிளகா பஜ்ஜி நிறைய கடையில் சாப்பிட்ருக்கோம். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு கடையில் போயிட்டு அப்படியே ஃபர்தராக சூடாக மிளகா பஜ்ஜி என்னென்ன போட்டிருக்காங்க, வேறு என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு அப்படியே ஃபர்தராக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க.
ஏற்காடில் இந்த மிளகா பஜ்ஜி, அதுவும் சூடாக இந்த குளிருக்கு சூடாக இந்த மிளகா பஜ்ஜி வித் இந்த கார சட்னி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நானும் சூடாக எடுத்து அப்படியே சாப்பிட்றப்போ பயங்கர ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பஜ்ஜிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்குறப்ப இன்னுமே கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுங்க. மழையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்படவே இல்லை, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டு இருந்தோம். அப்படியே ஃபர்தராக கீழே வந்து ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ஸில் ஏதாவது குளிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு இறங்கிட்டு இருந்தோம். உண்மையாலுமே இந்த ஃபெங்கல் புயல் ரைடு, இந்த ஸ்டோம் ரைடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு சும்மா ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரைட் கொடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் மோட்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.